ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு விஷயத்த பேசிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம அப்பா தான் ஒரு ஹீரோ. இல்லை எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா தான் ஹீரோ. எனக்குன்னு இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தும் அவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் இருக்குது அப்படின்றதே நமக்குலாம் இப்போ தான் தெரியுது. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக அப்போல்லாம் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்னே தெரியாது. ஆனால் இப்போது அப்பா இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காருல்ல அப்படின்னு ஃபீல் ஆகுதா? எனக்கு மட்டும்தானா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்பா இல்லாத பசங்க, அப்பா இல்லாத பொண்ணுங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், எவ்வளோ ஃபேமிலியில் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்மலாம் இருந்தும் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து பேசக்கூட நமக்கு டைம் இல்லை நேரில். அந்த ஃபோனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அப்பா அம்மா நம்மளை அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லதுக்கு தானே புரியும்போது அது ஓகேவாக இருக்கும். அப்பாடா நம்மளை வந்து அன்னைக்கு அப்பா அம்மா இதை பண்ணவில்லை, ரொம்ப நல்லது அப்படின்னு தோணும். ஆனால் புரியாதவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாததுக்கப்புறம் தான் புரியும். அதுக்கப்புறம் அம்மா வேணும் அப்பா வேணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக நிறையா பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் பசங்க சொல்லவே வேணாம். அப்பா இல்லைன்னா எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அவங்களோட ஹாப்பி லைஃப் எல்லாம் இல்லை. நிறையா இதில் தங்கச்சி, அக்கா, தம்பி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அம்மாவை அப்பா எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி வச்சுருக்கணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த உலகத்திலேயே நம்ம அம்மா அப்பா தான் நம்மளோட ரியல் வேர்ல்டு ஹீரோயின்ஸ். அதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மினிட் டைம் எடுத்து உங்களுக்குள்ளேயே அம்மாக்கோ அப்பாக்கோ தேங்க்யூ, சாரி, எதுக்கு சொல்லணுமோ எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பாய்.